ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த மாதிரி ஒரு பருப்பு வகை நமக்கு ஆன்லைனில் ஈஸியாக கிடைக்கும். ப்ளஸ் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்குங்க. இது வந்து சோயாபீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆன்லைன்லேயும் ஈஸியாக கிடைக்கும். ப்ளஸ் சின்ன சின்ன கடைகளில் கூட இப்போல்லாம் விற்கிறாங்க. சோயா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சோயா பீன்ஸு. இப்போ இதை வந்து நம்ம நல்லா தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் போல் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து கையில் இப்படி தேய்ச்சோம்னா அந்த தோலெல்லாம் ரிமூவ் ஆகிடும். அதே மாதிரி கையில் எல்லாத்தையும் தேய்ச்சி நம்ம அந்த தோல் வந்து ரிமூவ் பண்ணிக்கணும். ஜஸ்ட்டு வந்து கையில் இப்படி தேய்ச்சிங்கன்னா போதும், தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து அப்படியே 2 கையில் வச்சு நல்லா நடுவில் வச்சு தேய்ச்சோம்னா இப்படி தனித்தனியாக தோல் வந்த அப்புறமா அந்த தண்ணியோடு சேர்த்து தோல் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பீன்ஸ் மட்டும் வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதை வச்சு தான் நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து ஃபாரின்லலாம் நம்ம இந்த டோஃபுன்னு சொல்லி விற்கிறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் இதை வச்சு தான் செய்வாங்க. இந்த மில்க் வந்து உடம்புக்கு அந்த ஃபேட் இல்லாமல் இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மில்க் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி தோல் வந்து ஓரளவுக்கு எடுத்த அப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இப்போ 1 கப் அளவுக்கு நம்ம இந்த சோயா பீன்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா இதில் தண்ணி வந்து நம்ம தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் நமக்கு வந்து அந்த பாலோட கன்சிஸ்டன்சி திக்னஸ் வந்து ஈக்குவல் குவான்டிட்டியில் வந்துடும். அதனால் இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி, இப்போ இன்னொரு கப் அளவுக்கு, மொத்தமாக 2 கப் தண்ணி. 1 கப் சோயா பீன்ஸுக்கு 2 கப்புன்றது கரெக்டாக இருக்கும். நான் கொஞ்சம் கம்மியாக வைக்கிறேன். இப்போ இதை அரைச்சிக்கலாம். இப்போ நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சிக்கணுங்க. நல்லா ஃபுல்லாக வந்து நமக்கு இது மிக்ஸ் ஆகி ஃபுல்லாக வந்து அரைப்பட்டுருக்கணும். இந்த மாதிரி அரைப்பட்ட அப்புறமா இதை வந்து நம்ம வடிச்சிக்கலாம். வடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு துணி வச்சு அதுக்கு கீழே வடிகட்டியை வச்சு நம்ம வடிச்சிக்கலாம். காட்டன் துணியை வச்சிட்டோம்னா ஈஸியாக இப்படி வடிகட்டிக்கலாம். இப்போ பாருங்கள் கொஞ்சம் திக்னஸாக இருக்குது. இது உங்களுக்கு நல்ல தண்ணி மாதிரி, ஜஸ்ட் லைட்டாக தண்ணி மாதிரி நமக்கு நார்மல் மில்க் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து நம்ம 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கலாம். நான் வந்து 1 கப் ப்ளஸ் அரை கப் அளவுக்கு சேர்த்துருந்தேன். இப்போ இதை வந்து இந்த மாதிரி கட்டி இப்படி நல்லா புழிஞ்சு இந்த சாறு வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். எல்லா சாரும் வெளியே எடுத்த அப்புறமா நம்ம வந்து இதை வச்சு டோஃபு செய்யலாம், பால் செய்யலாம், தயிர் செய்யலாம். நம்ம நார்மலாக ஒரு பால் வச்சு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அது எல்லாமே இதை வச்சு நம்ம செய்யலாங்க. டீ போடலாம், எல்லாமே பண்ணலாம். இப்போ நல்லா வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நமக்கு நல்லா நுரைச்சி வர பால் போல் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை அடுப்பு மேலே வச்சு நான் கொதிக்க வச்சு காட்டுறேன் பாருங்கள். அப்படியே பால் கொதிக்கிற மாதிரியே கொதிக்கும் பாருங்கள். இப்போ இது நல்லா கலந்து நம்ம இந்த மாதிரி கொதிக்க வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிட்டோம்னா இது வந்து குழந்தைங்களுக்கு குடிக்கிறதுக்கு பால் போல் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து கொடுக்கலாம். ப்ளஸ் அதோட ஒரு சில குழந்தைங்க பால் விரும்பி குடிக்க மாட்டாங்கன்னா இந்த மாதிரி சோயா பீன்ஸ் வச்சு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பழகிப்பாங்க. அதுக்கப்புறம் பால் குடிக்க ஆரம்பிப்பாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கொதிச்சு வருது. அப்படியே நம்ம நார்மல் பால் வந்து எப்படி பொங்கி வருமோ அதே மாதிரி வருது. இதை வச்சு தான் நிறைய வந்து டோஃபு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டேட்லேயும் வந்து வெளியில் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேட்டில் எல்லா இடத்துலையும் விற்கிறாங்க. ரொம்ப வந்து டேஸ்டியாக இருக்கும். அதோட இதை வச்சு நம்ம நிறைய ஃபேட் கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ரெடி பண்ணலாம். சமையலுக்கும் இதை பயன்படுத்தலாம். இப்போ இதை நல்லா பால் வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டோம். இந்த பால் வச்சு எப்படி டீ போடுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பால் வந்து நல்லா சூடு பண்ண அப்புறமா நம்ம நார்மலாக தினமும் பால் வந்து எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே கன்சிஸ்டன்சியை அதே மெத்தடில் நீங்கள் டீ போடலாம். இதில் காய்ச்சி குடிக்கலாம். பன்னீரும் ரெடி பண்ணலாம். அதாவது நமக்கு இந்த இப்போ நம்ம எப்படி பன்னீர் வந்து ரெடி பண்ணுறோம், சென்னா மாதிரி திரிய வச்சு அதுக்கப்புறமா அதே மாதிரி இதையும் நம்ம எலுமிச்சப்பழ சாறோ இல்லை வினிகரோ ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணோம்னா அதை வச்சு டோஃபு அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட கலர் வந்து ஜஸ்ட் லைட்டான இந்த மாதிரி கலரில் இருக்கும். இந்த சோயா பீன்ஸோட கலர்லேயே இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா கொதித்து பால் இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம இதை வச்சு டீ எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அடுப்பு மேலே ஒரு பாத்திரத்தில் ஜஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் நசுக்கின இஞ்சி, ஒரு 3 ஏலக்காய், ஒரு அரை ஸ்பூன் மிளகு, இது 3த்தையும் வந்து நான் நல்லா நசுக்கி வச்சுருக்கேன். இதை நம்ம இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து மசாலா டீ வேண்டாம், நார்மலாக டீ போடுறீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு இங்கே தண்ணியை கொதிக்க வச்சு அதில் டீ தூள் வந்து டேரெக்டாக ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பால் சேர்த்து நார்மலாக நீங்கள் எப்படி டீ போடுறீங்களோ அதே மாதிரி இந்த பால் வச்சு பண்ணலாம். நான் வந்து கொஞ்சம் மசாலா டீயாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இஞ்சி சேர்க்குறேன். இஞ்சி ப்ளஸ் ஏலக்காய் ப்ளஸ் மிளகு பவுடர் வந்து சேர்க்கறதுனால நமக்கு அந்த வாசனையும் நமக்கு சளி பிரச்சனையும் இல்லாமல் நல்ல ஜீரண சக்தியை அதிகரிக்கும். இந்த 3 இன்க்ரீடியண்ட்டுமே நிறைய பேருக்கு வந்து டீ குடித்தா பசி எடுக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த 3 இன்க்ரீடியண்ட்டும் நீங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்கள். டீ குடித்தாலுமே உங்களுக்கு நார்மலாக எப்படி பசி எடுக்குமோ அந்த மாதிரி எடுக்கும். ஜஸ்ட்டு கொஞ்சம்
கொஞ்சமாக தண்ணி வச்சு அதில் நம்ம இந்த 3 இன்க்ரீடியண்ட்டும் நல்லா கொதிக்க விடணும். இது கொதித்து ஜஸ்ட் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். அந்த ஸ்டேஜில் வந்த அப்புறமா இதில் டீ தூள் சேர்த்துக்கலாம். டீ தூளை உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, ஒரு சிலர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக குடிப்பாங்க, ஒரு சிலர் வந்து ரொம்ப ஜஸ்ட் லைட்டான ஒரு கலரில் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா கொதிக்க விடலாம். கொதித்து இதோட கலர் வந்து நமக்கு ஃபுல்லாக டீ கலர் வந்து சேஞ்ச் ஆன அப்புறமா நம்ம வந்து இதில் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பால் வந்து ஆட் பண்ணலாம். ஏற்கனவே பால் வந்து நல்லா திக்காக இருக்கிறதுனால நான் இங்கே ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம தண்ணி வைக்கிறதுல தப்பில்லை. ஏன்னா அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து கரெக்டான திக்னஸான ஒரு டீ வந்து நமக்கு கிடச்சிடும். இதே மெத்தடில் நீங்கள் காஃபி கூட செய்யலாம். இப்போ டீ தூள் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க பால் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் வந்து லைட்டான டீயாக தான் பண்ணியிருக்கேன். நல்லா கொஞ்சமாக டீ தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக வேணுன்னா ஒரு 2 ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ திக்கான இந்த பால் நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க விடலாம். நான் ஏற்கனவே வந்து நமக்கு இந்த டீ தூள் கொதிச்சுட்டு தான் இருக்குது. அதில் வந்து நம்ம சூடான இந்த பால் ஆட் பண்ணும்போது டேரெக்டாக இது கொதிக்க ஆரம்பிச்சிடும். இதுவே சில்லுன்னு ஆட் பண்ணினா கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லைங்களா? இப்போ வந்து நம்ம கொதிச்சுட்ருக்க அந்த பாலை டேரெக்டாக இதில் ஆட் பண்ணிட்டோம்னா இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். செம சூப்பரான டீ நமக்கு ரெடி ஆகிடும். அதோட கூடவே இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, டீ வந்து ஃபுல்லாக ரெடியான அப்புறமா ஜஸ்ட்டு இறக்குறதுக்கு முன்னாடி வந்து சர்க்கரை ஆட் பண்ணுவாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஓகேனா நீங்கள் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே கொதிக்கும் போதே ஆட் பண்ணிவிடுவேன். இப்போ நல்லா கொதித்து நமக்கு டீ வந்து ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆகி அந்த வாசனை வந்த அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த டீயை நம்ம குடிக்க ஆரம்பிச்சிடலாங்க. செம்ம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சில டைமில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பால் வந்து கிடைக்கல, இந்த மாதிரி சோயா வச்சுருக்கீங்கன்னா ஒரு சில டைமில் நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து வீட்லேயும் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும். எப்போவுமே வந்து பால் வச்சு செய்கிறீங்க அப்படின்னும்போது ஒரு சில டைமில் ஜஸ்ட் பால் கிடைக்கல, இல்லை ஏதாவது வந்து ஒரு சில இடத்துல ஃபாரின்லலாம் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, இங்கே வந்து பால் கிடைக்கிறது இல்லைங்க, நாங்கள் வந்து எப்படி பசங்களுக்கு இந்த ஃபுட்டு கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு. நான் அவங்களுக்கு வந்து சொல்லுவேன், பால் பவுடர் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். பால் பவுடரும் நம்ம வந்து ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி டீ செய்யும்போது பால் பவுடர் வச்சும் ஒரு டீ வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம செய்யலாம். அது உங்களுக்கு எப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அப்லோட் பண்ணலாம். இப்போ இந்த டீ நல்லா கொதிச்சிருச்சு. அவ்வளோதான், நமக்கு நல்ல மசாலா டீயே ரெடி ஆகிடுச்சு. இந்த டோப் பால் வச்சு சோயா பீன்ஸோட அந்த பாலை வச்சு நம்ம டீயும் ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணியை கம்மியாக வச்சு அரைச்சிக்கலாம். ஆனால் அது ரொம்ப திக்காகிடும். 1 கப்புக்கு 2 கப் தண்ணி வச்சு நீங்கள் அரைச்சிங்கன்னா அது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும், பால் போலவே. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இல்லையா சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.